எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா முருங்கைக்கீரை இதுங்க சூப்பு பவுட்ரு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, முருங்கைக்கீரை இது வந்து எங்கள் வீட்டிலேயே ஒரு குட்டி மரம் இருக்குது. இளங்கீரை அது தழுக்க தழுக்க அப்பப்போ ஒடிச்சு விட்டு எடுத்துருவோம் கீரையை. அப்படி எடுத்த கீரை தான் இது. நான் வந்து இலைய மட்டும் போட மாட்டேன். ஏன்னா இளங்கீரை தானே, அந்த காம்போடு தான் போடுவேன். காம்போடு தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டாலும் காம்போடு தான் அந்த சூப்பு போட்டு குடிக்கிறது. அதனால் நான் அப்படியே தான் இது பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை நான் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி 3வது 4வது நாள் ஆகுது. வெள்ளிக்கிழமை இது உடச்சி அலசி காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் நான் காய வச்சுருந்தேன். 2 நாளாக வெளியில் போய்கிட்டே இருந்தோம். சனி ஞாயிறு வந்தால் நல்லா காஞ்சிருச்சு. நிழல்லையே வெயிலே வைக்க வேண்டியது இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது அப்படியே பச்சையாக, இதை வறுக்கணும் கூட அவசியம் இல்லை. பச்சையாகவே இந்த கீரையை நம்ம ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். அதோட பவுட்ரு பண்ணுறதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு டப்பா வாங்கிட்டு வச்சுட்டேன், அதை எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதை பவுட்ரு பண்ணி நம்ம மிக்சியில், எல்லாமே வறுக்காமல் அப்படியே தான் பண்ணணும். மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா இதை நம்ம முருங்கைக்கீரை தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்புக்கு காலையில் எந்திரிச்சு 1.5 டம்ளர் தண்ணியில் இதை 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் தண்ணி வற்றும்போது இதை நம்ம வடிகட்டி குடிக்கலாங்க. செமையாக இருக்கும். இதை நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. அதே மாதிரி 1 கரண்டி தோசை மாவுக்கு 1 டீஸ்பூன் இந்த பவுட்ரை போட்டு நம்ம கரைச்சி தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தானது. கீமோகுளோபின் அதிகமாகும், எலும்பு வலுப்பெறும். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே கிடையாது. நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம். இதை சூப்பாகவும் குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தோசையில் கலந்து சுட்டு கொடுக்கலாம். இதில் பெருங்காய பவுடரும் நான் போட்டுட்டேங்க. இதை ஒரு பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு மிக்சியில் போட்டு திரிச்சாச்சுங்க. அதை வந்து இதை நம்ம தோசையிலையும் போட்டு சாப்பிட்லாம். அதாவது 2 கரண்டி மாவுனா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய அந்த பவுடரை போட்டு கரைச்சி பிள்ளைங்களுக்கு ரோஸ்ட்டாக போட்டு கொடுத்துடலாம். நம்ம சூப்பு குடிக்கிறதா இருந்தால் 1.5 டம்ளர் தண்ணியில் இது வந்து 1 டீஸ்பூன் பவுட்ரு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் பவுட்ரை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு, அப்புறம் முருங்கைக்கீரை இட்லி பொடி, இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடி, இதனால் நம்ம ஏதாவது ஒரு சத்தானது நம்ம உடம்புக்கு போனால் நல்லது தானேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.